Hello NEET aspirants, welcome to Global Knowledge Academy. NEET 2026 எக்ஸாம் வரதுக்கு இன்னும் சாலிடாக 70 டேஸ் இருக்குது. இந்த 70 டேஸில் நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து எந்த சாப்டர்ஸ்க்கு ஒதுக்கணும், அதிகமான கொஷின்ஸ் எந்த சாப்டர்ஸ்லேருந்து வரும்னு இந்த கெமிஸ்ட்ரி சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் 11க்கான வெயிட்டேஜ் பார்க்கலாம். உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரியில் மொத்தமாக 9 சாப்டர்ஸ் இருக்கும். இப்போ இந்த 9 சாப்டர்ஸோட வெயிட்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இதில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் எக்ஸெப்ட் பண்ணும். இதுக்கு ஒரு 4 வெயிட்டேஜ் கொடுக்கலாம். இந்த சாப்டர்ஸ் படிக்கும் போது நீங்கள் மேக்ஸிமம் மோல் ஃப்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் சால்வ் பண்ணி பாருங்கள். அதோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்கிற கொஷின்ஸையும் மேக்ஸிமம் சால்வ் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஒன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இதில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வரலாம். அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் வந்து 4% வரும். இந்த சாப்டர்ஸ் படிக்கும்போது மேக்ஸிமம் தியரிட்டிக்கல் கொஷின்ஸ், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் அதிகமாக சால்வ் பண்ணி பாருங்கள். அதோட தென் நியூமெரிக்கலாக பார்த்துட்டோம்னா போர் ஆர்பிட்ஸ், டி ப்ரோக்லிஸ் அண்ட் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ஸோட சம்ஸ் எல்லாம் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேர்ட் பீரியாடிக் டேபிள், அதாவது பீரியாடிசிட்டி. இதில் 2 கொஷின்ஸ் வரலாம். வெயிட்டேஜ் வந்து 4% கொடுக்கலாம். இந்த சாப்டர்ஸ் படிக்கும்போது மேக்ஸிமம் தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் வரும். மோர்லி ரிலேட்டட் டு த ட்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் எல்லாமே டிக்ரீசிங் ஆர்டர், இன்க்ரீசிங் ஆர்டர் சீக்வன்ஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இதில் உங்களுக்கு 4 கொஷின்ஸ் வரலாம். வெயிட்டேஜ் வந்து 8%. அதாவது இது உங்களுக்கு கொஞ்சம் பெரிய லெசன்ஸ் தான். விபிடி, லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், எம்ஓடின்னு பெரிய தியரி டாபிக்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்குது. அதுவும் கொஞ்சம் பேசிக்ஸான டாபிக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் படிக்கும்போது அதுக்கான ஹைபிரிடைசேஷன், அதுக்கான ஷேப்ஸ் இதெல்லாமே தெளிவாக ஃபிங்கர் டிப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது மேக்ஸிமம் எது ரிலேட்டடாக வரும்னா ஹைபிரிடைசேஷன் ரிலேட்டடாக மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும். தென் ஷேப்ஸ். நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ். இதில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வரலாம். 4% வெயிட்டேஜ் வருது. இதில் நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கிஃப்ட் ஃப்ரீ எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபிக்கான நியூமெரிக்கல் கொஷின்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸை மறக்காமல் பார்த்துக்கோங்க. தென் இந்த கொஷினில் மோர்லி நியூமெரிக்கல் கொஷின்ஸ் வரலாம். ஸோ சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஈக்லிபிரியம். இதில் உங்களுக்கு 3 கொஷின்ஸ் வரலாம். வெயிட்டேஜ் வந்து 6%. இந்த லெசன்ஸில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கேபி கேசி ரிலேஷன்ஸ் அண்ட் அயானிக் ஈக்லிபிரியமில் டிசோசியேஷன்ஸ் அதிகமாக பார்த்துக்கோங்க. தென் பிஹெச் வேல்யூஸ், பிஹெச் ரிலேட்டடான சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இதில் உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். வெயிட்டேஜ் வந்து 2%. இந்த லெசன் படிக்கும்போது நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். அதில் சில வேர்ட்ஸ் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன, ஆக்சிடைசிங் பவர்னா என்ன, ரெடியூசிங் பவர்னா என்னென்னு தனித்தனியாக நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த லெசன் வந்து உங்களுக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட லிங்கேஜ் ஆகும். அப்படி இருக்கும்போது இதில் இருக்க கான்செப்ட் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் நம்மளால் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியிலையுமே கரெக்டாக போட முடியும். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஈசெல்ஸ்க்கான வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இது கொஞ்சம் பெரிய லெசன் தான். உங்களுக்கு இதில் 4 கொஷின்ஸ் வரும். வெயிட்டேஜ் வந்து 10%. இதில் தான் வந்து நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா பேசிக்ஸுமே படிப்பீங்க. லைக் நாமன்கிளச்சர்ஸ், ஐசோமெரிசம்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு 2 விதமாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுவாங்க. ஒன்று பேசிக் பிரின்சிபல்ஸ் தனியாக, இன்னொன்று பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் தனியாக. ஸோ இந்த லெசன்ஸ் படிக்கும்போது மட்டும் எல்லா டாபிக்ஸுமே கொஞ்சம் கூடுதல் டைமிங் கொடுத்து படிங்க. ஏன்னா இது படிக்கிறது மூலமா உங்களுக்கு அடுத்தடுத்து வர ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லெசன்ஸு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாமன்கிளச்சர்ஸ், ஐசோமெரிசம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. லாஸ்ட் ஒன் ஹைட்ரோகார்பன்ஸ். இதில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வரும். 4% வந்து வெயிட்டேஜ். இதில் பேசிக்காக இருக்கிற அல்கேன், அல்கீன், அல்கைன் இந்த 3க்கான ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ரிப்பரேஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் படிக்கும்போது ரியேஜன்ஸோட படிச்சுக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின் டைரெக்டாக இருக்காது. இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னவோ கன்வெர்ட் ஆகும் தான் உங்களுக்கு நீட் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா ரியேஜென்ட்ஸ் தெளிவாக படிச்சுக்கோங்க. தென் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸில் வரும்போது
ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெசனன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. தென் பொசிஷன், ஆர்த்தோ பேரா மெட்டா பொசிஷன் ஆன குரூப்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கிளாஸ் 11 ரொம்ப ரொம்ப பேசிக்ஸான லெசன்ஸ் தான் எல்லாமே இருக்கும். இந்த பேசிக்ஸ் ரிலேட்டடாக இருந்தால் உங்களுக்கு 12th லெசன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கிளாஸ் 11 படிக்கும்போது கொஞ்சம் எதுக்கெல்லாம் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், அது ரிலேட்டடாக கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த சாப்டர்ஸை படிங்க. இதில் சில டவுட்ஸ் இருக்குது, சில கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நம்ம குளோபல் நாலேஜ் அகாடமியில் நீட் கிராஷ் ப்ரோக்ராம் 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. ஜஸ்ட் 5000 ருபீஸ்க்கு கிராஷ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யாரெல்லாம் டாக்டருங்கிற ஒரு ட்ரீமை கோலாக வச்சு படிச்சுட்ருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸ் பற்றி முழு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க குளோபல் நாலேஜ் அகாடமிக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.